ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மித்ரன் அப்படி ரொம்ப ஆழமாக அவளுடைய கண்களை பார்த்து தன் 2 வருட காதலை உருகி கேட்டபோது நித்திலாவின் முகம் மொத்தமாக நாணத்தால் சிவந்து போயிருந்தது. அவள் மெதுவாக தன் அழகான கண்களால் மித்ரனின் கண்களை ஆழமாக பார்த்தாள். அவளுடைய இதயம் லேப்டாப் என்று சத்தமாக துடித்தது. அவளுடைய நெஞ்சில் இருந்த அவளுடைய பிஞ்சு விரல்கள் அவனுடைய டிஷர்ட்டை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டன. அவனுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அவளுடைய உதடுகள் மெதுவாக திறந்தன. நித்திலா மித்ரனின் முகத்திற்கு மிக அருகில் வந்து மெல்ல வெட்கத்தோடு, மித்ரன், எனக்கு உங்களை... நித்திலா ஏதோ சொல்ல வாயை திறக்க அங்கே டைனிங் டேபிள் மேலிருந்த அவளுடைய ஃபோன் ட்ரிங் ட்ரிங் என்று பயங்கரமாக ரிங்காகி அந்த ரம்யமான அமைதியை அடியோடு உடைத்தது. மித்ரன் லேசான கோபத்தோடு எரிச்சலோடும் இடுப்பில் இருந்த கையை எடுக்காமல் அவளுடைய முகத்தை பார்த்து, என்னுடைய இது யாருடி இந்த நேரத்தில்? நல்ல நேரத்தில் வந்து கெடுக்கிறானுங்க. மித்ரன் அப்படி சொன்னதும் நித்திலா மெதுவாக அவளுடைய அணைப்பிலிருந்து நகர்ந்து வந்து டேபிள் மேலிருந்த ஃபோனை கையில் எடுத்தாள். அங்கே ஸ்க்ரீனில் அம்மா என்ற பெயர் பெருசாக ஃப்ளாஷிங் ஆகிட்டு இருந்தது. இந்த விடியற் காலை பொழுதில் அம்மா அழைத்திருக்கிறார்கள் என்ற பதற்றத்தில் நித்திலாவின் முகம் அப்படியே வெளிரி போனது. நித்திலா பதற்றத்தோடு ஃபோனை அட்டன் பண்ணி, ஹலோ அம்மா, ஏம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? என்னாச்சு? என்னாச்சுமா? அங்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா என்று கேட்க, சென்னையில் விடியற் காலை 4 மணி. மழை லேசாக தூறிக்கொண்டிருக்க நித்திலா மற்றும் தாரகையின் அம்மா காமாட்சி வாசலில் கோலம் போடுவதற்காக தூக்கத்தில் இருந்து வழக்கம் போல் சீக்கிரமாக எழுந்தார். படுக்கையை விட்டு எழுந்தவர் யதார்த்தமாக தன் இளைய மகள் தாரகையின் ரூம் கதவு திறந்து கிடப்பதை பார்த்தார். என்னது, இந்த விடிய காத்தால இவரும் கதவு திறந்து கிடக்குது என்று நினைத்தபடி மெதுவாக உள்ளே சென்று பார்த்தார் காமாட்சி. அங்கே படுக்கையில் தாரகை இல்லை. போர்வை மட்டும் அப்படியே சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாளோ என்று நினைத்து வீடு முழுக்க தேடி பார்த்தார். கிச்சன், ஹால், மொட்டை மாடி என வீடு முழுக்க ஓடி ஓடி தேடியும் தாரகையை காணவில்லை. காமாட்சியின் நெஞ்சுக்குள் ஒரு இடி தாக்கியது போல் இருந்தது. பதற்றமும் பயமும் தொற்றிக்கொள்ள அழுது கொண்டே ஓடிப்போய் தன் மாமியாரான பாட்டியையும் நித்திலாவின் அத்தையான ஜானகியையும் எழுப்பினார் காமாட்சி. காமாட்சி பாட்டியின் கால்களை பிடித்து கொண்டு பதற்றத்தோடு, அத்தை அத்தை, சீக்கிரம் எந்திரிங்க அத்தை, நம்ம தாரகையை காணோம் அத்தை, வீடு முழுக்க தேடிட்டேன், அவ எங்கேயுமே இல்லை அத்தை, ஐயோ என் பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையே. பாட்டி தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு எழுந்து தலையில் கை வைத்து காமாட்சியை தேற்றியபடி, என்னம்மா சொல்கிற? தாரகையே காணுமா? நீ கவலைப்படாத, அவ இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. விடிய காத்தால அவ எங்கே போவா? நல்லா தேடிப்பாரு. அப்பொழுது ஜானகி தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து, ஆமாக்கா, அவ இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. பாத்ரூமில் பார்த்தீங்களா? இல்லை ரூமில் எங்கேயாவது தூங்கிட்டு இருக்க போகிறாக்கா? நல்லா பாருங்கக்கா, இந்த நேரத்தில் அவள் வீட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பே இல்லைக்கா என்று கூற காமாட்சி தன் தலையிலே அடித்து கொண்டு, ஐயோ ஜானகி, நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன்டி. பாத்ரூம், மொட்டை மாடி, கிச்சனு அணுவாக தேடிட்டேன். அவளோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நேற்று நைட்டெல்லாம் நம்ம தாரகை ஒரு மாதிரியாக இருந்தாடி. அவள் ஏதாவது தப்பான முடிவை எடுத்துட்டாளோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சோ? காமாட்சி அப்படி அழுது கொண்டே தன் மாமியாரின் மடியில் விழுந்து கதறிய அந்த வினாடி தாரகையின் ஒட்டுமொத்த குடும்பமுமே நிலை குலைந்து போனது. ஜானகி வேகமாக ஓடிப்போய் நித்திலாவின் ஃபோனுக்கு கால் பண்ணினார். அங்கே சென்னை வீட்டில் காமாட்சியும் பாட்டியும் ஜானகியும் தாரகையை காணோம்னு கதறி அழுத அந்த சத்தம் இப்பொழுது பண்ணை வீட்டில் இருக்கும் நித்திலாவின் ஃபோனில் கேட்க தொடங்கியது. சென்னையில் தாரகையை காணவில்லை என்ற அந்த பூகம்ப செய்தி இப்பொழுது ஒன்று சேரவிருந்த மித்ரன் நித்திலா ஜோடியின் தலைக்கு மேல் ஒரு பெரிய இடியாக வந்து விழுந்தது. நித்திலாவின் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து போனது போல் இருந்தது. அவளுடைய கைகள் பலம் இழந்து நடுங்கின. கையில் இருந்த ஃபோன் அப்படியே அவளுடைய பிடியை விட்டு நழுவி சடார் என்று தரையில் விழுந்தது. ஆனால் நல்ல வேளை
ஃபோன் கட்டாகவில்லை. தரையில் விழுந்த அதிர்ச்சியில் அதன் ஸ்பீக்கர் தானாகவே ஆனாகி சென்னை வீட்டில் காமாட்சி அம்மா, ஐயோ, என் புள்ள எங்கே போனான்னு தெரியலையே, என் என் வயிறெல்லாம் எரியுதே என்று அழுது கதறும் சத்தம் ஹால் முழுக்க இன்னும் சத்தமாக கேட்க தொடங்கியது. நித்திலாவோ அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் கண்களை அகல விரித்தபடி அப்படியே ஒரு பனிச்சிலையைப் போல உறைந்து போய் நின்றாள். அவளுடைய மூச்சுக்காற்று அடியோடு நின்றது போல் இருந்தது. நித்திலா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நிற்பதையும் ஃபோனில் இருந்து அவளுடைய அம்மா அழும் சத்தம் வருவதையும் பார்த்த மித்ரன் சற்றும் தாமதிக்கவில்லை. விறுவிறுவென்று முன்னால் வந்து தரையில் கிடந்த ஃபோனை தன் கைகளில் எடுத்தான். சென்னை வீட்டில் இருக்கும் காமாட்சி அம்மாவுக்கு தான் பண்ணை வீட்டில் நித்திலாவோடு இருக்கும் சத்தமோ தன் குரலோ கேட்டுவிடக்கூடாது என்பதில் மித்ரன் கவனமாக இருந்தான். தன் இடது உள்ளங்கையில் ஃபோனில் ஸ்பீக்கர் பகுதியை பலமாக மூடி சத்தம் வெளியே வராதபடி மறைத்து கொண்டான். பின் அதிர்ச்சியில் சிலையாக நிற்கும் நித்திலாவின் தோள்களை தன் பலமான கைகளால் பிடித்து அவளை நேருக்கு நேர் பார்த்து லேசாக உலுக்கி தன் குரலை மிக குறைத்து பேசினான். மித்ரன் நித்திலாவின் தோள்களை இறுக பற்றி அவளுடைய முகத்திற்கு நேரே தன் முகத்தை கொண்டு வந்து, ராதா, ராதா, இங்கே பாருடி, ஷாக் ஆகி நிற்காத, முதல்ல ஒன்று நீ நிதானிச்சுக்கோடி, அங்கே அம்மா பயத்தில் அழுதுட்ருக்காங்க, நீ இப்போ அழுதுட்டு இருந்த அங்கே நிலைமை இன்னும் மோசமாகிடும், முதல்ல அம்மாவுக்கு தைரியம் சொல்லு, இந்தா ஃபோனை பிடி, நார்மலாக பேசுடி. மித்ரன் தன் தோள்களை பிடித்து உலுக்கி அந்த தைரியமான வார்த்தைகளை சொன்ன பிறகுதான் நித்திலாவுக்குள் ஒரு தைரியமே பிறந்தது. ஆமாம், அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு தாங்க மாட்டாங்க என்று நினைத்தவள் தன் கண்களில் இருந்த கண்ணீரை தன் கைகளால் வேகமாக துடைத்து கொண்டாள். தன் நடுங்கும் கைகளால் மித்ரனிடமிருந்து ஃபோனை வாங்கினாள். தன் குரலை கஷ்டப்படுத்தி தேற்றி எந்த பதற்றமும் இல்லாமல் யதார்த்தமாக பேசத் தொடங்கினாள். நித்திலா குரலை சரி செய்து கொண்டு லேசான போலி சிரிப்போடு, அம்மா அம்மா, ஏம்மா இப்படி விடிய கத்தால் அழுதுகிட்டு இருக்கீங்க, கூல் டவுன்மா, முதல்ல அழுகி நிறுத்துங்க. அச்சோ, நான் உங்ககிட்ட நேற்று நைட்டே சொல்லணும்னு நினச்சம்மா, ஆனால் அப்படியே அவசரத்தில் மறந்துட்டேன். காமாட்சி மறுபக்கம் ஃபோனில் அழுகையை அடக்க முடியாமல், என்னடி என்னடி சொல்கிற, உனக்கு விஷயம் ஏதாவது தெரியுமா, தாரகை எங்கடி போனா என்று கேட்க நித்திலா தன் பதற்றத்தை அடியோடு மறைத்து, அம்மா, தாரகையை நான் தாம்மா இங்கே வர சொல்லியிருக்கேன், எனக்கு இங்கே ஆஃபீஸ் வேலையாக இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே இருக்க மாதிரி ஆயிடுச்சுமா, தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருந்தது, அதான் தாரகையை என் கூட வச்சுக்கிறதுக்காக அவளை நான் தான் நேற்று நைட் ஃபோன் பண்ணி விடிய காத்தால் இங்கே வர சொல்லியிருக்கேம்மா, அவள் இங்கே தாம்மா வந்துட்டுருப்பா, சாரிம்மா, உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு தான் என்று நித்திலா அத்தனை யதார்த்தமாக பொய் சொன்னதை கேட்டதும் சென்னை வீட்டில் இருந்த காமாட்சி அம்மாவுக்கு அழுது அழுது மூச்சடித்த நெஞ்சில் அப்பாடா என்ற ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வந்தது. ஆனால் அதே சமயம் வீடே ரெண்டாகிற மாதிரி தேட வைத்த மகள் மீது அவருக்கு பயங்கரமான கோபமும் வந்தது. சின்னடி சொல்கிற நித்திலா, நீ தான் அவளை வர சொன்னியா, காதில் ரத்தம் வர மாதிரி விடிய காத்தால் இருந்து அவள் ஃபோனுக்கு கூப்பிடுறேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடி, சரி அவள் தான் கிளம்புனானா, என்கிட்டயோ உங்கள் அத்தைக்கிட்டேயோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாதா, நாங்கள் எல்லாரும் தூங்கும்போது திருட்டுத்தனமாக வீட்டை விட்டு போனால் எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு எப்படி பதறது தெரியுமா. நித்திலா நிலைமையை இன்னும் நன்றாக சமாளித்து, அம்மா, நீங்கள் எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் உங்களை தொந்தரவு பண்ண வேணான்னு அவள் சொல்லாமல் கிளம்பியிருப்பாம்மா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவள் இங்கே தான் வந்துட்டுருப்பா, அவள் இங்கே வந்த உடனே நான் அவளை உங்களுக்கு முதல்ல கால் பண்ண சொல்கிறேம்மா, நீங்கள் நிம்மதியாக இருங்க. காமாட்சி நெஞ்சில் கை வைத்து நிம்மதியடைந்து, சரிடி, அவள் உன்னை தேடி தான் வரான்னு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு உசிரே திரும்பி வந்திருக்கு, நான் கொஞ்ச நேரத்தில் என்னென்னவோ நினச்சி பயந்தே போயிட்டேன் தெரியுமா, அவள் வந்த உடனே மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ண சொல்ல நித்திலா என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தார் காமாட்சி. அங்கே சென்னை வீட்டில் ஃபோன் கட்டானதும் பக்கத்தில் நின்றிருந்த அத்தை ஜானகியும் பாட்டியும் காமாட்சியின் தோலை தட்டினர். ஜானகி காமாட்சியிடம், பாத்தியாக்கா, பதட்டப்பட ஒன்றுமே இல்லை, நீ தேவையில்லாமல் பயந்து அழுது எங்களையும் பயன்படுத்திட்ட என்று சொல்ல பாட்டியும், ஆமாம் காமாட்சி, நம்ம பிள்ளைங்க அப்படி தப்பாக எதுவும் பண்ணாதுங்க என்று கூற, அப்பொழுதுதான் வீட்டில் இருந்த அந்த பதற்றம் தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்தது.
தன் அம்மா காமாட்சியிடம் ஃபோனை பேசி கட் செய்த அந்த அடுத்த வினாடி நித்திலாவுக்குள் இருந்த அந்த கம்பீரமும் தைரியமும் அப்படியே சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவளுடைய கால்கள் பலமிழந்து நடுங்கின. அப்படியே பின்னாடி நகர்ந்தவள் அங்கிருந்த டைனிங் டேபிள் மேலேயே தளர்ந்து போய் உட்கார்ந்தாள். தன் 2 கைகளாலும் தலையை தாங்கியபடி அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் குபீர் என்று தாரை தாரையாக வழிய தொடங்கியது. அவளுடைய ஒட்டுமொத்த உடம்பும் பயத்திலும் தவிப்பிலும் நடுங்கியது. தன் தங்கைக்கு என்ன ஆற்றோ ஏதாற்றோ என்ற அந்த பயம் அவளை ஒட்டுமொத்தமாக ஒழுக்கியது. நித்திலா தலையில் கை வைத்து விம்மி விம்மி அழுது கொண்டே, என்ன மித்ரன் இது? என்ன நடக்குதுங்க? எனக்கு எனக்கு எதுவுமே புரியல. என் தங்கச்சி, என் தாரக இப்போ எங்கே போனானே தெரியலையே. அம்மாவுக்கு ஏதோ ஒரு பொய் சொல்லி இப்போதைக்கு சமாளிச்சிட்டேன். ஆனால் நிஜமாவே எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலையே மித்ரன். அச்சோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அவளை எங்கன்னு நான் போய் தேடுவேன் மித்ரன். அவளுக்கு அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா ஐயோ, எனக்கு பயமாக இருக்கு மித்ரன். நித்திலா அப்படி தன் தங்கையை நினைத்து நெஞ்சு உருகி அழுவதை கண்ட மித்ரனின் இதயம் சுருங்கியது. அவனால் அவளுடைய கண்ணீரை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. விறுவிறுவென்று அவளுக்கு பக்கத்தில் சென்றான். டேபிளில் அமர்ந்திருந்த நித்திலாவின் 2 கைகளையும் தன் பலமான கைகளுக்குள் மூடி பற்றி கொண்டு அவளுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்து மிகுந்த காதலோடும் அக்கறையோடும் பேசினான். அவளுடைய கைகளை இறுக்கமாக பற்றி, ஏ ராதா, இங்கே பாரடி. நீ முதல்ல இந்த மாதிரி பதட்டப்படாத. நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா நாம் எப்படி தாரகையை கண்டுபிடிக்க முடியும்? நான் உன் கூடவே இருக்கேன்ல. எனக்கு முன்னாடி அவளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நீ முதல்ல தைரியமாக இருடி. நித்திலா கண் கலங்கி ஆதங்கத்தோடு மித்ரனை பார்த்து, எப்படி மித்ரன், எப்படி நான் பதட்டப்படாமல் இருக்க முடியும்? என் கூட பிறந்த தங்கச்சியை வெளியே காத்தாலே காணோன்னு அம்மா அழுதுட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவள் எங்கே இருக்கானே தெரியலை. நான் எப்படி நிதானமாக இருக்க முடியும்? மித்ரன் அவளுடைய கண்ணீரை தன் விரல்களால் மெதுவாக துடைத்துவிட்டு, நான் சொல்கிறத முதல்ல கேளு. நம்ம இப்போ அழுதுகிட்டு இருக்க நேரம் இல்லடி. முதல்ல தாரகைக்கு நீ உன் ஃபோனில் இருந்து கால் பண்ணிப்பாரு. மித்ரன் சொன்னதும் நித்திலா தன் நடுங்கும் கைகளால் டேபிளில் மேலிருந்த ஃபோனை எடுத்து தாரகையின் நம்பருக்கு டயல் செய்தாள். ஸ்பீக்கரை ஆன் செய்துவிட்டு 2 பேருமே மூச்சடைத்து அந்த ஃபோனை பார்த்தனர். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளார். சுவிட்ச் ஆஃப் என்று வரவும் நித்திலா கண்ணீரோடு ஃபோனை பார்த்து, பார்த்தீங்களா மித்ரன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவள் எப்போவுமே ஃபோனை ஆஃப் பண்ணவே மாட்டாளே. எனக்கு ஏதோ தப்பாக படுது மித்ரன். மித்ரன் நம்பிக்கையோடு அவளுடைய தோளை தட்டி, நம்பிக்கை விட்டுறாதடி, இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணு. சில சமயம் சிக்னல் கிடைக்காம கூட அப்படி வரும். மறுபடியும் கூப்பிடு. மித்ரன் கொடுத்த அந்த நம்பிக்கையில் நித்திலா 2வது தடவையாக தாரகையின் நம்பருக்கு மீண்டும் கால் பண்ணினாள். இந்த முறை டுக் டுக் என்று ஃபோன் ரிங் போக தொடங்கியது. ரிங் போவதை கேட்டதும் நித்திலாவின் முகத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. மித்ரன், ரிங்கு போதும் மித்ரன் என்று கத்தினாள். ஆனால் ஃபோன் தொடர்ந்து ரிங் ஆகி கொண்டே இருந்ததே தவிர மறுபக்கம் தாரகை ஃபோனை எடுக்கவே இல்லை. முழு ரிங்கும் போய் ஃபோன் கட்டானது. நித்திலாவின் முகம் மீண்டும் தவிப்பில் சுருங்கியது. தாரகை ஃபோன் ரிங் ஆகியும் எடுக்கவில்லை என்றதும் மித்ரனின் மூளை வேகமாக செயல்பட தொடங்கியது. இவ இப்போ ஃபோனை எடுக்கலனா என்ன? அவள் இப்போ எங்கே இருக்கான்னு என் ஸ்டைலில் நான் கண்டுபிடிக்கிறேன் என்று நினைத்தவன் சற்றும் தாமதிக்காமல் தன் ஃபோனை வெளியே எடுத்தான். தனக்கு தெரிந்த சைபர் கிரைம் உயர் அதிகாரி ஒருத்தருக்கு சடேர் என்று ஃபோன் போட்டான். மித்ரன் ஃபோனை காதில் வைத்து, ஹலோ மதன், நான் மித்ரன் பேசுகிறேன். எனக்கு இப்போவே ஒரு அர்ஜெண்ட்டாக ஹெல்ப் வேணும்டா. நான் உனக்கு இப்போ ஒரு மொபைல் நம்பர் அனுப்புகிறேன். அந்த நம்பர் இப்போது லைவில் ரிங் ஆகிட்டு தான் இருக்குது. அது இப்போது எந்த டவர் லொக்கேஷனில் இருக்குன்னு எனக்கு அடுத்த 2 நிமிஷத்தில் ட்ராக் பண்ணி சொல்லணும்டா. ப்ளீஸ்டா, இட்ஸ் அன் எமர்ஜென்சி. மித்ரன் தாரகையின் நம்பரை மதனுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு ஃபோனை கையில் வைத்தபடி புலி மாதிரி ஹாலுக்குள் அங்கும் இங்கும் நடந்தான். நித்திலா டேபிளிலேயே அமர்ந்து தன் கைகளை கூப்பியபடி தெய்வத்தையே கும்பிட்டு கொண்டிருந்தாள். கரெக்டாக 2வது நிமிடம் மித்ரனின் ஃபோனுக்கு மதனிடமிருந்து ஒரு லைவ் மேப் லொக்கேஷன் லிங்க் வாட்ஸ்அப்பில் வந்து விழுந்தது. அதை பார்த்து மித்ரனின் கண்கள் பளிச்சென மின்னின. அவன் வேகமாக ஓடிப்போய் டேபிளில் அமர்ந்திருந்த நித்திலாவின் கைகளை அப்படியே பற்றி கொண்டான். மித்ரன் ஆனந்தத்தோடு, நித்திலா, தாரக எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுடி.
லொக்கேஷன் சிக்கிடுச்சு. நித்திலா சட்டென்று டேபிளை விட்டு எழுந்து அவனுடைய கைகளை பிடித்து கொண்டு, நிஜமா மித்ரன், எங்க இருக்கா என் தங்கச்சி? அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மித்ரன் அவளுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு விறுவிறுவென்று மெயின் கதவை நோக்கி நடந்து, அவள் இப்போ சென்னை அவுட்டரில் இருக்க ஒரு ஏரியாவில் இருக்காடி. சென்னை ஹைவேஸில் அவளோட ஃபோன் சிக்னல் காட்டுது. நீ எதையும் நினச்சி பயப்படாதரி, என் கூட வா, நம்ம இப்போவே காரில் கிளம்புறோம். மித்ரன் சொன்ன அந்த அடுத்த வினாடி நித்திலாவுக்குள் ஒரு புது தைரியம் பிறந்தது. அவளுடைய கையை பிடித்து கொண்டு இடி மின்னலோடு பனிச்சாரல் பெய்யும் அந்த விடியற் காலை 5 மணி குளிரில் மித்ரன் பண்ணை வீட்டின் வாசலில் நின்ற தன் சொகுசு காரை நோக்கி வேகமாக ஓடினான். காரின் கதவை திறந்து நித்திலாவை முன் சீட்டில் உட்கார வைத்துவிட்டு தான் டிரைவிங் சீட்டில் ஏறி அமர்ந்தான். காரின் இன்ஜின் அசுர சத்தத்துடன் கர்ஜித்து கொண்டு ஸ்டார்ட் ஆனது. மித்ரன் காரின் கியரை மாற்றி ஆக்சிலேட்டரை பலமாக மிதிக்க அந்த நள்ளிரவு பனிமூட்டத்தை கிழித்து கொண்டு தன் ராதையின் தங்கையை காப்பாற்றுவதற்காக நம் ராவணன் கார் சென்னை நெடுஞ்சாலையில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் மின்னல் போல் பறக்க தொடங்கியது. மித்ரனின் கார் புயல் வேகத்தில் வந்து கொண்டிருக்க இங்கே சென்னை சிவன் கோவிலுக்குள் தாரகையும் சித்தார்த்தும் அந்த மலையிலேயே திருமணத்திற்காக உள்ளே நுழைந்தனர். அனன்யா தன் ஆட்களை வைத்து தாரகையோட கௌரவத்தை அளிக்க திட்டம் தீட்டிய அந்த பயங்கரமான சதி திட்டத்தில் இருந்து தப்பிக்க சித்தார்த் எடுத்த அந்த ஒரே ஒரு அதிரடி முடிவுதான் இந்த விடியற்காலை திருமணம். தாரகை பட்டுப்புடவையில் பயத்திலும் நடுக்கத்திலும் சாமி சிலைக்கு முன்னால் அழுது கொண்டே நின்றாள். அவளது உடல் குளிரிலும் பதற்றத்திலும் நடுங்கியது. அவளுக்கு பக்கத்தில் பட்டு வேட்டி சட்டையோடு கையில் ஒரு மஞ்சள் கயிறில் கட்டப்பட்ட தங்க தாலியோடு கம்பீரமாக அதே சமயம் ஒரு கடமையுணர்வோடு நின்றிருந்தான் சித்தார்த். கோவிலின் வயதான பூசாரி அல்லாதியான விடியற்காலை மந்திரங்களை ஓத தொடங்கினார். பூசாரி தாலியை எடுத்து சித்தார்த்தின் கையில் கொடுத்தபோது தாரகை நிமிர்ந்து அவனுடைய கண்களை பார்த்தாள். அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மழையோடு மழையாக கரைந்து ஓடியது. தன் அக்கா நித்திலாவுக்கோ அம்மாவுக்கோ தெரியாமல் இப்படி ஒரு சூழ்நிலையில் தன் கல்யாணம் நடக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. தாரகை உடல் நடுங்க, சித்தார்த், நிஜமாவே இந்த முடிவை தவிர நமக்கு வேற வழி இல்லையா? அனன்யாவோட சதியை உடைக்க என் காலத்தில் நீங்கள் தாலி கட்டணுமா? எனக்கு பயமாக இருக்குது சித்தார்த். அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சா என் முகத்தை கூட பார்க்க மாட்டா. சித்தார்த் தாரகையின் இரு தோள்களையும் தன் கைகளால் பற்றி அவளுடைய கண்ணீரை துடைத்து, தாரக, இங்கே பாரு, என் கண்ணை பாரு. இப்போ அனன்யாவோட ஆட்கள் உன்னை தேடிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிணிஞ்சிடும். அதுக்குள்ளே உன்னோட கௌரவத்தை நான் காப்பாற்றணுன்னா உன்னை என் மனைவியாக இந்த உலகத்துக்கு காட்டணும். இது வெறும் சடங்கில்லை தாரக. என் ஆயுசுக்கும் உன்னை பாதுகாப்பேங்கிறதுக்கு நான் இந்த சிவம் முன்னாடி எடுக்கிற சத்தியம். நிமிர்ந்து பாரு தாரக. தம்பி, நல்ல நேரம் முடிவடைய போதுப்பா, தாலியை கட்டுப்பா என்று கோர சித்தார்த் தன் இரு கைகளாலும் அந்த மாங்கல்யத்தை ஏந்தி சிவனின் பாதத்தில் தொட்டு கும்பிட்டு விட்டு தாரகையின் முகத்தை ஆழமாக பார்த்தான். தாரகை தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள அந்த நொடி அவளுடைய கழுத்தில். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். மறக்காமல் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.